தேசிய அளவில் நடந்த கராத்தே போட்டியில் தருமபுரி அரசு பள்ளி மாணவ மாணவிகள் முதலிடம் மற்றும் அதியமான்கோட்டை செந்தில் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் மாணவன் 2ஆம் இடம் பிடித்து சாதனை படைத்தார். 17/8/2025 ஞாயிற்றுக்கிழமையன்று சேலத்தில் உள்ள பாலமுருகன் திருமண மகாலில் தேசிய அளவிலான கராத்தே போட்டி நடைபெற்றது. இதில் அனைத்து மாநிலங்களிலிருந்தும் சுமார் 1500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மற்றும் ஆண்கள் பெண்கள் கலந்து கொண்டனர். இந்த தேசிய அளவிலான கராத்தே போட்டியில் அரசு உயர்நிலைப்பள்ளி அவ்வை நகர் பழைய கோட்ரஸ் வட்டப்பட்டி தருமபுரியில் உள்ள பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி எஸ் இலக்கியா கட்டா பிரிவில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்தார். இதே போட்டியில் தருமபுரி ஔவையார் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி ஜி.ஆர். தீபிகா கட்டாய் பிரிவில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்தார். இதே போட்டியில் அதியமான்கோட்டை செந்தில் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் 4ஆம் வகுப்பு மாணவன் கே. பினோவ் 2ஆம் இடம் பிடித்து சாதனை படைத்தார். இதே போட்டியில் தருமபுரி கிருபானந்தர் வாரியர் உயர்நிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் எஸ். கௌதம் 2ஆம் இடம் பிடித்து சாதனை படைத்தார். இதே போட்டியில் சோலைக்கோட்டாய் அரசு மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் மாணவன் ஜி. தர்சன் 3ஆம் இடம் பிடித்து சாதனை படைத்தார். இதே போட்டியில் தருமபுரி ஸ்ரீ விஜய் வித்யாசிரமம் பப்ளிக் பள்ளியில் படிக்கும் 8ஆம் வகுப்பு மாணவன் டி. ஏ. கணேஷ்வேல் 3ஆம் இடம் பிடித்து சாதனை படைத்தனர். இந்த போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகள் 2026ஆம் ஆண்டு மே மாதத்தில் மலேசியாவில் நடைபெறும் சர்வதேச அளவிலான கராத்தே போட்டியில் கலந்து கொள்ள உள்ளனர் என தென்னிந்திய கராத்தே டூ அசோசியேஷன் தலைவர் கிராண்ட் மாஸ்டர் ஹன்சி சி நடராஜ் அவர்கள் தெரிவித்தார்.